அறிவே மனம். நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. எனக்கு என்னன்னே தெரியல. எனக்கு ஆர்வமே வரல. எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது. ஏன் இருக்கிறோம்? இது செஞ்சேன்னா போகுது, செய்யணுமா? போ, எல்லாரும் போனால் நம்மளும் போகலாம், இப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுதா? இதுதாங்க உளவியல் பாதிப்புன்னு சொல்கிறோம். அப்போ இந்த விரக்தி நிலைக்கு காரணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் மட்டும் காரணம் கிடையாது, உங்களுடைய சிந்தனைகளும் தான். அப்போ ஆரம்பத்திலிருந்து நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாதப்ப நீங்களாக சிந்திச்சு நீங்களாக ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சிலர் நல்லது சொல்லியிருப்பாங்க, பட் அது உங்களுக்குள்ளே போகாது. ஏன்னா அறிவுரை வேறு, ஆலோசனை வேறு, மோட்டிவேஷன் வேறு. அப்போது அந்த செயல்படும் திறனை உங்களுக்கு உருவாக்க தெரியாது, உருவாக்க முடியாது. பல தடைகள் உங்களுக்குள்ளே இருக்கும். அப்போ இது எல்லாம் சரி பண்ணாமல் பேசினதையும் கேட்டதையும் வச்சுட்டு ரிசல்ட் வரும்னா, எல்லாரும் இப்போ நீட்டில் படித்து மார்க் வாங்கியிருப்பாங்கல்ல, எல்லாரும் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிருப்பாங்கல்ல, எல்லாரும் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆகிருப்பாங்கல்ல. அப்போ அந்த செயல்படும் திறன் ஒன்று இருக்குல்ல, அதை உருவாக்க தெரியாதனால தான் உங்களுக்கு இந்த ஆர்வம் இல்லைங்கிற எண்ணம் வருது. இதனால் உங்களுக்கு அடிக்கடி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் வராது, தலைவலிக்கும், எதுலேயுமே ஒரு செய்யணுன்னே தோணாது, சாப்பிட தோணாது, இல்லைனா அதிகமாக சாப்பிடுவீங்க. இது போன்ற உளவியல் பாதிப்பிலிருந்து விடுபடுறதான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில். நம்பிக்கை நிறைய வகைகள் இருக்குது. அந்த நம்பிக்கை நீங்கள் எதில் செயல்படுறீங்கன்னு பாருங்கள். உங்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். அப்போ தான் உங்களோட வளர்ச்சி இருக்கும். நீங்கள் எதில் சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியும். அந்த சிக்குனதை விளக்கறதுக்கு தான் உளவியல் பகுப்பாய்வு உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ உங்களோட நம்பிக்கை அழிக்கக்கூடிய நம்பிக்கையில் செயல்படுதா, செயல்படுத்தக்கூடிய நம்பிக்கையில் செயல்படுதா, வளர்ச்சிக்கான நம்பிக்கையில் செயல்படுதா, அல்லது சுய நம்பிக்கைங்கிற பேரில் செயல்படுதா, இல்லை பிறர் மீது நம்பிக்கைங்கிற பேரில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கா, இல்லை இறை நம்பிக்கையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கா, இல்லை எதிர்காலத்தில் பற்றின நம்பிக்கையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குதா, இல்லை மதிப்புகள் கொடுக்கக்கூடிய செயல்பாட்டில் நம்பிக்கை இருக்கா, அறிவியல் ரீதியான நம்பிக்கை இருக்குதா, ஆதாரம்னு சொல்லக்கூடியதில் நம்பிக்கை இருக்குதா? இப்படி உங்களோட நம்பிக்கை எதில் நோக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, உங்களோட சிந்தனை எண்ணம் எதில் செயல்படுது, அதுதான் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். செயல் தடைகளை கண்டறிந்து மறுசீரமைக்கும் பொழுது மட்டும்தான் வளர்ச்சி வரும். உங்களுடைய நம்பிக்கை மட்டும் பத்தாது, உங்களுடைய சிந்திக்கும் திறனும் செயல்படும் திறனும் உருவாக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய திறன் மட்டுமே உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ அறிவு டிஎன்ஏ வளர்ச்சி அடையும். இதை விட்டு போட்டு காலம் வரும், நேரம் வரும், பிறர் மீது, நம் மீது இப்படி பல நம்பிக்கைகளை வைத்து கொண்டிருந்தால் வளர்ச்சி வராது. செயல் தடைகளை கண்டறிந்து மறுசீரமைக்கும் பொழுது மட்டும்தான் வளர்ச்சி வரும். அதற்கான உளவியல் பகுப்பாய்வு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.